ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் பேப்பரை வச்சு ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சு அதை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு மீட் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பன்னீர் வச்சு தான் இந்த டிஷ் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஸ்டஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ரைஸ் பேப்பரோட ரோல் பண்ணி வைக்கும்போது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஆனியனை வதக்கி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கேபேஜு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கேரட் வந்து போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கூட பன்னீர் வந்து உதிர்ந்து வந்து போட்டுக்குவோம். உதிர்த்து ஸோ அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம், இல்லை மீட் கூட நல்லா வேக வச்சு இதை போட்டுக்கலாம். என்ன சிக்கன் கூட வறுத்து 65 மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி கூட வறுத்து போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட லைட்டாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு ரைஸ் பேப்பருக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் பேப்பரை வந்து எப்படி வந்து ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லைட் சூடில் ஒரு சுடு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக வச்சுருக்க ரைஸ் பேப்பரை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஊறப்பட்டிங்கன்னா அவ்வளோதான் பிஞ்சுக்கிட்டு வந்துடும். லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அது கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி நாங்கள் வந்து மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப் உள்ளே வச்சு நீங்கள் அந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் இதை வந்து அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். லைட்டாக ஆயிலில் வந்து ஊற்றிக்கோங்க, இல்லை நீங்கள் பட்டர் இல்லை கீ எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆயிலே ஊற்றிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு திருப்பி போட்டு அந்த ரைஸ் பேப்பர் கொஞ்சம் நல்லா வந்து வேகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு சூப்பராக ரைஸ் பேப்பரில் ரெசிபி வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராகவே வந்து இருக்கும். சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.